வணக்கம் நண்பர்களே, உறவுகளே. இப்போ உள்ள மீண்டும் எம்ஆர்ஆர் மீடியா மூலியமாக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையை பற்றி பார்க்கும்போது எனக்கெல்லாம் அந்த அரசியலை விட்டு வெளியே போயிடலாமான்னு தோணுது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட நாடாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2026க்கு பின்னாடி அதெல்லாம் மாறி போச்சு. நான் என்ன தான் திமுகவில் இருந்தாலும் தளபதி செஞ்ச சின்ன நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்ச ஒரு சிறிய தவறு தான் இன்றைக்கி நாடு இப்படி இருக்கிறது காரணமே. இதே எம்ஜிஆர் காலத்திலும் கலைஞர் அரசியல் பண்ணாங்க. அப்போல்லாம் ஒரு டீசெண்ட் அரசியல் நடந்துச்சு. இந்த தனிப்பட்ட விரோதங்கள் இருக்காது. ஆனால் திமுக அது வரும், திமுக வரும், ஆட்சி அது பாட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இந்த குழந்தை சொல்ல முடியாது. அதே போல் ஜெயலலிதாமையாக இருந்தப்போ கூட இவ்வளோ மோசமாக இல்லை. அவங்க ஒரு போல்ட்டான ரெடியாக இருந்தாங்களா தான் காஞ்சி சங்கராச்சாரியை அவங்க அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம தளபதி ஸ்டாலின் கிடைச்ச அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார். இந்த கரூர் கேஸில் அன்னைக்கு ஸ்டாலின் நினச்சிருந்தா இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல வீரவசனம், ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், விஜய் இவங்கெல்லாம் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். இவர் நம்ம ஒரு கட்சிக்காரன் சாவர ஒரு கட்சிக்காரன் விரும்ப மாட்டான்னு அவருக்கு சப்போர்ட் காட்டினார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் எங்கே விஜய் நம்மளை கூட்டணிக்கு வருவார்ன்ட்டு அவரும் இந்த செயலுக்கு அவரும் தப்பு பண்ணார். அவங்க 2 பேரும் செஞ்ச தப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சியே இல்லாத அளவுக்கு இருக்க அமைச்சர் பூரா அங்கே போயிட்டுருக்காங்க. காரணம் பணம். உழைச்சி சம்பாதிச்சா இப்போ என்னைய போல் நான்லாம் 11 வருஷம் எங்கள் ஓனர்கிட்ட வேலை பார்த்தேன். 98 ஏஜென்சி சேர்த்துருக்கேன். 3:30 மணிலேருந்து உழைக்கிறேன். என்ன சேர்த்துருக்கேன், பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சேன், அவ்வளோதான். ஒரு 3-4 பிளாட் வாங்கி போயிட்டேன், எம்டி பிளாட். அதுதான் அவுட்டரில் பாத்திமா அங்கிட்ட வாங்கி போட்டேன். நேர்மையாக சம்பாதிச்சா இப்படி தான் இருக்க முடியும். அதாவது தவறான தொழில்கள் செஞ்சால் தான் மேலே முன்னேற முடியும். சில பேர் நேர்மையான தொழில் செஞ்சு முன்னேறக்கும் இருப்பாங்க. அவங்களும் நம்ம கூட சொல்ல முடியாது. லாட்ரி சீட்டு பணம் இன்றைக்கி எப்படிலாம் விளையாடுது, இப்படி அமைஞ்சிச்சு. அவர் 15 வருஷம் ஆதவர்ஜனா, 15 வருஷம் அண்ணன் சபரிகேசன்கிட்ட தான் பிஏவாக இருந்தார். அவர் ராஜ்யசபாவுக்கு சீட்டு கேட்டார். அண்ணன் தரமாட்டேன்னு சொன்னனால தான் வெளியே விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். அங்கே ஒரு தொகையை கொடுத்து எல்லா மாடு சிலருக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அங்கே திமுக கூட்டணியை பிரிக்க பார்த்தாரு. முடியாமல் விஜய் கட்சிக்கு போனார். இன்றைக்கி விஜய் கட்சிக்கு போயிட்டு அவர் படுற ஆட்டங்கள்லாம் தாங்க முடியல. நம்மளாம் கட்சிக்காரன் சொல்லிக்கிட்டு வெளியே வர்றதுக்கே வெக்கமாக இருக்குது. இப்போதைக்கெல்லாம் அவர் சொல்கிறார், இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு, உங்களால் முடிஞ்ச ஒரு மேயரை ஜெயிச்சு பாருங்கிறார். அதே போல் நேற்றுக்கு ஒரு திருச்சி மேற்கு தொகுதியில் வேட்பாளர் யாருன்னு தெரியாது, பிரச்சாரத்துக்கே வராத ஒருத்தர் எனக்கு நன்றி தெரிவிக்க ஒரு 4 பேர்த்தோடு தான் வந்தார். ஒரு காரில் ஜீப்பில் 4 பேர், ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணு, 2 ஆண், அவர் 4 பேர். அவர் சொல்கிறாரு, திருச்சி கிழக்கு தொகுதி இடத்தோட மேற்கு தொகுதியிலையும் தேர்தல் வரும், நான் மறுபடியும் நிற்பேன், என்னை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்காரு. இந்த நாடு இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. இங்கே பார்த்தா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஒரு சிங்க புலின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்சியே அதாவது பாரதிய ஜனதா 44% வாங்கிருந்துச்சு. மம்தா பானர்ஜி தினமுழுக்காக 41%, 3% ஓட்டு தான் வித்தியாசம். அங்கே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் சேர்ந்து வாங்கின ஓட்டு 7%. ஆனால் சீட்டு பார்த்திங்கன்னா இவங்க பாரதிய ஜனதா 200, திரிணாமுல் 80.
80 சீட்டு எம்எல்ஏ ஆச்சு ஒன்றா இப்போ இருந்தாங்கன்னா பார்த்தா 2018 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தான் ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு. அவருக்கு பாவப்பட்டு இந்த அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. அவர் இன்றைக்கி 60 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போய் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துக்கிறார். நாடு எங்கே கேவலமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. இந்த உலகத்தில் தான் இது விஷமாக பிரிட்டிஷ்காரன்னு நம்ம ஆண்டுட்டு போயிருந்துருக்கலாம். இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அதே போல் இன்னொன்றும் சொல்லணும், நம்ம சாதி சமயம் மதம் சம்மந்தப்பட்ட இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னதை விட இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்த சாதி சமய மதம் அப்படிங்கிறது தலை தூக்கிடுச்சு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு தான் விடுவோம். இந்த தடவை கிறிஸ்டின்ஸ் ஓட்டு விஜய் ஒரு கிறிஸ்டின்ங்கிறாங்க. 90% ஓட்டுகள் கிறிஸ்டினுக்கு விஜய்க்கு வந்துச்சு. 10% இந்த கட்சியில் உறுப்பினர் கட்சிக்காரங்களாக இருக்கவங்க மட்டும்தான் அந்தந்த கட்சிக்கு போட்டாங்களே தவிர 90% ஓட்டு விஜய்க்கு வந்துச்சு. இப்போ இதை எது காட்டுது, நம்ம மதக்காரன் ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் அதே எண்ணம் முஸ்லீம்கிட்ட கிடையாது. ஏன்னா முஸ்லீம் பெரும்பான்மையே உள்ள 40 எம்எல்ஏ சீட்டில் 37 சீட்டை டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. திமுக கூட்டணி 3 சீட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க. அதில் இந்த இளைஞர்கள் புதுசாக போட்ட பொண்ணுங்க போட்டாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இதே கிறிஸ்டின்லேயே சின்ன பிள்ளைங்க பொண்ணுங்கள் போட்டிருந்தாங்க கூட அது நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. இப்படி பார்க்குறப்ப திமுகவும் அதிமுக ஒரு வழியாக காலி பண்ணிட்டாங்க சுத்தமாக இல்லாமல். இப்போ திமுக மதம் சம்பந்தம், மத அரசியல்கள், சமூக நல்லிணக்கம்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி ஓட்டு விடுவோம்? ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ அது மாதிரி ஒரு கிறிஸ்டினுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறப்ப இப்போ இந்துக்கள் நான்லாம் ஏஜென்சி நடத்துகிறேன். என்கிட்ட எல்லா நண்பர்களும் இருக்காங்க. என்கிட்ட வேலை செய்கிறவங்கலேருந்து என்னோடய சொந்த எல்லாமே எல்லா மதம் சம்மந்தப்பட்டவங்களும் இருக்காங்க, எல்லா மத ஜாதி சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் ஒரு இந்து தான் ஆளணும், இந்து பெரும்பான்மையாக இருக்கணும். இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி கோஷத்தை எழுப்புறாருன்னு வச்சுங்களேன், அப்போ நாடு எங்கே போய் சேரும்? மக்களும் அது மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா கிறிஸ்டின் ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆனதுனால இந்துக்கள்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு. அவங்க கட்சியில் இருந்தால் கூட எதுக்கு நம்ம இப்போ திமுக மத சமயமாக நல்லிணக்கம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிறிஸ்டின்குள்ளே ஒரு ஒற்றுமையாக ஒரு கிறிஸ்டினுக்கு ஓட்டு போட்டப்போ 10% முஸ்லீம், 3% கிறிஸ்டின், 87% இந்து. அப்படி இருக்க நம்ம தமிழகத்தில் ஏன் நம்ம இந்துக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன் இந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உருவாகிடுச்சு. திமுக மத நல்லிணக்கம், நல்லிணக்கம், சமூகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கல சூழ்நிலை அப்படி இல்லை. அதனால் நான் அரசியலை விட்டு வெளியே போயிடலாம் மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா இவங்க இப்போ இந்துக்கள் சொல்கிறது நியாயமானது தோணுது. இப்போ கிறிஸ்டின் செஞ்சப்போ திருப்பி இந்து செய்ய போகிறாங்க, செய்வாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதை உருவாக்கி விட்டது கிறிஸ்டின்ஸ் தாங்க. தயவுசெய்து கிறிஸ்டின் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, கோச்சிக்காதீங்க. கிறிஸ்டினில் திமுகவில் அதிமுக இருக்கிறவங்க திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டாங்க. ஆனால் மற்ற 90% மக்கள் விஜய் ஒரு கிறிஸ்டின் என்பதனால் இதை பற்றி ஜெகத் கஸ்பரா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசினார். நான்லாம் நம்பலை, நான் அப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சேன். அவர் என்ன சொன்னார், அடுத்த எலெக்ஷனில் தான் நடக்கும்னு சொன்னார். 2031 தான் நடக்கும்னு சொன்னார். ஆனால் 2026 நடந்துருச்சு. இது ஒரு தவறான செயலுக்கு முன்னுதாரணம் ஆயிடுச்சு. சகோதரத்துவம் வாழ்கிற இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின்கிற சகோதரத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் கிடையாது, முஸ்லீம்ஸுக்கு பாதுகாவலர் திமுகன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் கிறிஸ்டின்ஸ் அதை மாற்றி விட்டாங்க. இப்போ அவங்க செஞ்ச செயலால் இந்துக்களுக்கிட்டையும் மனநிலை மாறிக்கிட்டு இருக்கு. இது தவறான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். யாருடைய மனது வருத்தப்பட்டிருந்தால் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.